நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அறிவு கேட்டவனே, உங்க அக்காவுடைய ட்ரெஸ் நகை இதெல்லாம் போடாதன்னு சொன்ன கேக்குறியா நீ? உன்னால குடும்ப மனமே போதுரா. முதல்ல தொலைஞ்சு போயிங்க. பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் பிரச்சனைக்கு தீர்வு இது இல்ல. பாரு, உன்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த சமுதாயத்துல உங்களுக்கு உரிமை கிடைக்கணும்னா போராடணும். நாமெல்லாம் சேர்ந்து போராடுவோம். செய்திகள். திருநங்கைகளின் உரிமை போராட்டத்தின் முடிவாக தமிழக அரசு கோரிக்கையை ஏற்று திருநங்கைகளுக்கு சம உரிமை கொடுக்க அறிக்கை வெளியிட்டுள்ளது. புரட்சி அப்படின்னா வந்துட்டு யூஸ்வலாக சொசைட்டியில் இருக்கிற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணி அதுலேருந்து ஏதாவது புதுசாக அவுட் ஆஃப் த வே, அவுட் ஆஃப் த பாக்ஸ், நம்மலாம் இப்படி போகிறோன்னா இல்லை இப்படி போங்க அப்படின்னு வழி மாற்றி விடுறது தான் ஒரு புரட்சிங்கிறது.
உரிமை போராட்டம், ஃப்ரீடம் ஃபைட்டிங், ஸ்ட்ரகிள், அதெல்லாத்தை விட ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வித்தியாசம். அண்ட் ஐ திங்க் அந்த ரெவல்யூஷனோட அந்த புரட்சி போராட்டத்தோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் தான் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற இந்த ஃபார்ம். நீங்கள் உங்கள் டான்ஸில் கொடுத்துருந்தீங்க. உங்கள் டான்ஸ் நடக்கும்போது எலக்ட்ரல் ரோலில் வந்து அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இன்க்ளூஷன் ஆஃப் நேம்ஸில் வந்து செக்ஸுங்கிற இடத்துல மேல், ஃபீமேல் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நிறைய பெரிய கண்ட்ரீஸில், வளர்ந்த நாடுகளில், முற்போக்கு சிந்தனை இருக்கிற நாடுகளில் கூட இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் பார்க்க முடியாது. அண்ட் ஐ திங்க் ஐம் ஸோ ப்ரவுட், வி ஆல் ஷுட் பி ஸோ ப்ரவுட் டு பி அன் இண்டியன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் நீங்களும் உங்களுடைய டான்ஸில் இன்றைக்கி அப்படி ஒரு புரட்சி செஞ்சுருக்கீங்க. யூ ஹேட் யுவர் பேக்கப் டான்சர்ஸ். திருநங்கைகளே வந்து உங்களுக்காக பேக்கப் டான்சர்ஸாக இருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான சோஷியல் இஷ்யூ அவங்களுடைய டாய்லெட்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க, உங்கள் டான்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆல் திஸ் மிஸ்டர் வெங்கட் பிரபு அவர்கள்கிட்ட கேட்கலாம். First we'll begin off with. First and the concept, I should really. Thank you. நிஜமா வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அவங்களுக்கு வந்து உரிமை இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான, எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷன் தான். அந்த திடீர்னு அந்த டாய்லெட்டில் வந்து அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு செக்ஷன் ஒதுக்குனது வந்து இட் வாஸ் வெரி நைஸ். இட்ஸ் சூப்பர் டச்சாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஐ மீன் யுவர் அமேசிங் சத்யா. ஐ மீன் த டோட்டல் நீங்கள் அவங்கெல்லாம் சொல்லிட்டு பயங்கர வால் அந்த பையன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளோ அடக்க ஒடுக்கமாக இருக்கா. அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது வேல்யூன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ அது. பட் வெரி நைஸ். ஷில்பா ஆஸ் யூஷுவல் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கும் அற்புதமாக இருந்தது. யூனோ தட் அந்த 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 எனர்ஜி செம்மையாக இருந்தது. வென் அந்த திருநங்கைகள் நிறைய, ஐ திங்க் ஷுட் கால் தெம் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் எல்லாரும் வாங்க. ரொம்ப நல்லா நீங்களும் ரிஹர்ஸ் பண்ணி இவங்க கூட ஆடினது ரொம்ப நல்லா பண்ணீங்க. அது நான் நிறைய ஃபாரின் ஷூட்ஸ்லாம் போகும்போது அந்த இடத்துல வந்து நிறைய திருநங்கைகள் வந்து சினிமாவோட டெக்னிக்கல் டீமில் இருக்காங்க. மேக்கப்லேருந்து, ஹேர் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து நிறைய டெக்னிக்கல் விஷயத்தில் வந்து அவங்களுடைய பங்கேற்பு வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் வளரணும், நீங்களும் வரணும், நீங்களும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இதில் வந்து நீங்களும் உங்களோட இதை காட்டணும். மேக்கப்பாக இருக்கட்டும், அதுதான் நெக்ஸ்ட் லெவல் நினைக்கிறேன். ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து ஒர்க்கிங் இன் த சேம் பிளேஸ் வித்தவுட் எனி ஒரு 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 எந்த ஜென்டரும், இதை நீங்கள் ஆண், பெண், திருநங்கை அதெல்லாம் தாண்டி வி ஷுட் ஆல் ஒர்க் இன் அ டீம், இன் அ குரூப். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஜோடியில் பார்க்கும்போது அது தேங்க்ஸ் டு த கான்செப்ட். இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ நான் வந்து சென்னையில் இதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். ஆல் ஆஃப் யூ டுகெதர், எல்லாருமே ஒரே மேடையில் தேங்க்ஸ் டு ஜோடி. அண்ட் இது கான்செப்ட் யார் யோசிச்சிங்கன்னு தெரியல. கொரியோகிராஃபர் விஜய். கொரியோகிராஃபர் எங்க இருக்கு? ஆசம் விஜய், ஆசம். அற்புதமான ஒரு விஷயம் இது. நான் கோவா படம் பண்ணும்போது வந்து ஐ ஹேட் அ கே கண்டென்ட் இன் த ஃபிலிம். ஆனால் வந்து யாருமே அதை ஏற்றுக்கல நம்ம ஊரில். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து நிறைய பத்திரிகைகள்லாம் சீ அப்படின்னு சொல்லி போட்டு விமர்சனம் வந்திருந்தது. அந்த படத்தில் ஒரு கே கப்புளில் வந்து நார்மலாக காட்டிருந்தேன். அதை வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சீரியஸாக காட்டியிருந்தேன். பட் ஆனால் வந்து அதை நம்ம அந்த சமயத்தில் ஏற்றுக்கப்படலை. அது என்னென்னு தெரியல. அது இன்னும் ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் க்ரோ பியாண்ட் வாட் வி ஆர். நம்மளுடைய தாட், அவங்களுடைய தாட்ஸுக்கு வணக்கம். தட்ஸ் அமேசிங் தாட் வாட் யூ காட் ஹியர். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டான்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஏம் வந்து ஒரு டான்ஸராக அவனை ஆசைப்பட்டேன். சினிமாவில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் நினச்சேன் திருநங்கை சினிமாவில் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ எல்லாமே ஏற்றுக்கிட்டீங்க, கண்டிப்பாக சினிமாவிலே ஏற்றுப்பாங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஐ லைக் டு பிகம் அ குட் டான்ஸர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி ஒன்லி. தென் பார்த்தீங்கன்னா நான் இந்த மிஸ் பர்சனாலிட்டி ஆஃப் சென்னை இந்த 2013 வாங்கியிருக்கேன், சென்னைக்கு வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா கூட தான் நான் இப்போ இருக்கேன். எங்கள் அம்மா அப்பா முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. முதல்ல பார்த்தீங்கன்னா திருநங்கைனா ஒரு சின்ன ஏரியாவில் மொத்தமாக இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா ஏரியாவிலும் வீடு தர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் இப்போ யோசிக்கிறது இல்லை, இவங்களும் படிச்சிருக்காங்க, இவங்களும் வேலைக்கு போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, மாடலிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடு தராங்க. ஃபஸ்ட்டு திருநங்களுக்கு ஒரு வீடு வேணும் ஃபஸ்ட்டு, அது இப்போ எல்லாம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர் அவங்க குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. ஒரு 13 இயர்ஸ் தான் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. ரொம்ப பெருமையான விஷயம். She wants to speak.
என் பேர் ஷிவானி. நான் இங்கே போரூரில் இருக்கேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு திருநங்கைகளுக்காக வந்து ஒரு டான்ஸ் விஜய் டிவியில் பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்தி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. விஜய் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் திருநங்கைனா வந்து எல்லாம் வந்து ஒரு இதை தான் பார்க்குறாங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்து இன்னும் அவங்களாம் வந்து திருநங்கை இப்படி இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள இது பண்ணோம். அது இல்லாமல் என் பையன் பேர் சுரேந்தர். நான் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கேன். 6th படிக்கிறான். இங்கே சக்திலோக் ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டுருக்கேன். அங்கே படிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி என்னோட அம்மா வந்து நாங்கள் வந்து 6 பேர் பிறந்தோம். 6 பேரில் வந்து 3 பொண்ணு 3 பையன். நான் வந்து இப்படி ஆயிட்டுன்றது வந்து அவங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் கடைசி காலத்தில் வந்து எங்கள் அம்மா என்னோட மடியில் சாகணும் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க. நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கும் எங்கள் அக்காவங்களுக்கும் ஹஸ்பண்டு குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க. உனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. ஆயிடுச்சு. குழந்தைல எப்படி பெற்றுக்கேன்னு கேட்டாங்க. அதான் சொன்னேன். நான் சொன்னேன் இப்போது பெண்கள் வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகி எவ்வளோ பேர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்கள் அடாப்ட் பண்ணி வளர்த்துக்குவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்து ஒரு இது விஷயம் எடுத்து சொல்லியிருக்கோம். இது என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அதோடையும் ராதா மேடம் பார்த்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் சார் எல்லோரும் ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நாங்கள் விஜய் டிவியில் வந்து இந்த ப்ரோக்ராம் டிவியில் தான் பார்ப்போம். நாங்கள் அந்த ஸ்டேஜில் இருப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. எங்களுக்காக இந்த இதை எடுத்து பண்ண மாஸ்டருக்கும் அண்டு சத்யாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஷில்பா மேடம் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வந்து இப்போ ஒரு 3 டேஸாக தான் வந்து நானும் டான்ஸ் கற்றுறேன். பட் எனக்கு டான்ஸ் சரியாக வரல. அதனால் நான் டான்ஸ் பண்ணல. ஷில்பா மேடம் எப்படின்னா வந்து நான் நினச்சேன் நிறையா சீரியலில் வந்து வில்லியாக தான் அவங்கள பார்த்துருக்கோம். அவங்க ரொம்ப வில்லியாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் வந்து நேரில் பழகும்போது ரொம்ப எங்ககிட்ட நார்மலாக எல்லாட்டும் பழகுற மாதிரி பழகுனாங்க. நீங்கள் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் அவங்கள வந்து ஒதுக்கி பார்க்குறீங்க, நீங்களும் வந்து ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஷில்பா மேடம். ரொம்ப தேங்க்ஸ் ஷில்பா மேடம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சிவானி. ரொம்ப அழகாக பேசுனீங்க. பட் நீங்கள் சொல்றீங்க விஜய் டிவியில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் தென் எங்களுடைய விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. பட் எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில், தமிழ் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு திருநங்கையை ஹோஸ்ட்டாக வச்சு பார்த்த அழகு வந்து விஜய் டிவிக்கு சேரும். ஸோ எங்களுக்கு இது ஒரு புது விஷயமோ கிடையாது. we've always been very supportive and இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய வளரணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ மேடம். அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் தீபிகா. அவங்க வந்து ரொம்ப ஃபேன் உங்களுக்கு. அவங்க இன்னைக்கு ஆக்சுவலாக இங்கே வரதா இருந்தாங்க. அவங்க டிடி மேடம் பார்க்கணும்னு சொல்லி இருந்தாங்க. பட் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறனால அவங்களால வர முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இது வந்து நேற்று நடக்க வேண்டியது இதாக இருந்தது, அவங்க வரதா இருந்தது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி போனதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப வந்து தீபிகா அவங்க பேரு. ஆமா, தீபிகா ஆசைப்பட்டாங்க. என் கூட நின்னு குறும்புத்தனத்தை பார்க்க. குறும்புத்தனமா? சோ அந்த குறும்புத்தனத்துக்கு எங்க போறது? இப்ப டக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? பட் எனிவேஸ் இந்த gift நீங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க. ராதா மேம் நீங்க சொல்லுங்க. நான் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் போகிறதுக்கு ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் வந்து பாம்பேயில் செட்டில் ஆயிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே வந்து நீங்கள் எல்லாம் தான். நான் வந்து எப்போவுமே போனீங்கன்னா சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனாலும் சிக்னல்ஸில் மோஸ்ட்லி அவங்க இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட வந்துட்டு, என்னங்க என்னோட பேர் தமிழ் தெலுங்கு 2 பேரும் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் உங்கள் படம் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நேச்சுரலி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது காசு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எனக்கு காசெல்லாம் வேணாம், அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது எனக்கு புடவை கொடுங்க அப்படின்னாங்க. நிச்சயமாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அவங்க மேலே அன்பு. அதாவது எவ்வளோ மூவிஸ் பார்க்குற எல்லா மூவிஸும் என்னோடதும் இல்லை, பொதுவாக தமிழ் படம் தெலுங்கு படம் வந்தால் கூட எல்லாமே பார்த்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு பெர்மனெண்ட்டாக போகிற கொஞ்சம் இப்போ நான் ஸ்கூலுக்கு போனதுன்னு 2 இடம் இருக்கும். அவங்கள நான் பார்ப்பேன். தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி விசேஷமான நாள் இருந்தால் அவங்க கண்டிப்பாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நான் ஹெல்ப் பண்ணுவேன். அது வந்து உங்களை திருநங்கைகள் அப்படிலாம் சொல்ல எனக்கு தெரியாது, நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவு செஞ்சு இனிமேல் இவங்க சொன்ன மாதிரி மேக்கப், ஹேர் இவ்வளோ அழகாக இருக்கீங்க ஒவ்வொருத்தரும். அந்த புடவை, அந்த காம்பினேஷன், அந்த சுடிதார் அதை பாருங்க, ஸ்லிம்மாக அப்படி அழகா. ஐயோ, நெயில் பாலிஷ் கலரை நோட் பண்ணீங்களா? பச்சை கலர் சுடிதாருக்கு ஏத்த மாதிரி. அதான் சுடிதார் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. உங்களோட பெஸ்ட் ஃபீல்டு சினிமா ஃபீல்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சு வெங்கிட் அவங்க சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லா இந்த ப்ரோக்ராம் பார்க்கலைன்னா கூட எல்லாருக்குமே உங்களுக்கு பியூட்டி ப்ளஸ் வந்து ஃபேஷன்
இது ரெண்டுமே இனிமே நீங்களும் உங்களோட நெக்ஸ்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் கூட அவங்க கிட்ட சொல்லிட்டுல இனிமேல் நீங்கள் தான் இதுக்கு முயற்சி ஜாஸ்தி எடுக்கணும். அதே மாதிரி ஒருவேளை மூவியில் ஏதாவது ஹெல்ப் அந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட பேசலாம். வி லவ் டு ஹெல்ப் யூ. ஸோ சத்யா, நிஜமாக சொல்லிட்டு இருந்தேன், இந்த பையன் ரொம்ப வாலி பையன், ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்காங்களே, அது வந்து உன்னோட மதிப்பு கிடையாது, இவங்களோட மதிப்பு தான். இன்றைக்கி நீ அவ்வளோ சைலண்டாக இருந்தேன். பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண கான்செப்ட் ஃபென்டாஸ்டிக். அதை வந்து 100% அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. கடைசியில் கொஞ்சம் ஸ்டெப்ஸை விட்டீங்க, அந்த கொஞ்சம் கோஆர்டினேஷன் ராங் ஆச்சு. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் என்னமோ தெரியல, நீங்கள் அதுவும் நிஜமாகவே இவங்க எல்லாம் வந்து உங்களோட ஆடினேன்னு சொல்லும்போது அந்த கான்செப்ட் என்னோட மைண்ட் இருந்தது எல்லாமே மறந்து போச்சு. ஐ தரோலி என்ஜாயிங் நவ். ஐ எம் ஸோ ஹாப்பி சத்யா, ஷில்பா, நீங்கள் 2 பேரும் சூஸ் பண்ணி உங்களோட சேர்ந்து ஆடினதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you guys. Thank you, ma'am. Thank you so much. Master. Vijay, first of all, hats off for the concept. And Satya and Shilpa 2 பேருமே பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சத்யா உள்ளே நடந்து போகும்போதே அந்த கேரக்டருக்குள்ளே அப்படியே உள்ளே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ எம் ஹாப்பி டு see you all. எங்கள் டான்ஸ் ஃபீல்டில் எப்படின்னா, இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு ஆடினா, பிகாஸ் பாய்ஸ் வந்து இந்த மாதிரி பொம்பளைங்க வேஷம் போட்டு ஆடினா வந்து அது வந்து இட்ஸ் கன்சிடர்ட் அஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் திங். எங்கள் டான்ஸ் ஃபீல்டில் நானே ஆடியிருக்கேன். நான் ஆடின பயந்துட்டாங்க. மாஸ்டர் தாரா மாஸ்டர் கூட ஆடியிருக்கேன், ஒரு சாங் டான்ஸராக ஆடியிருக்கேன். அந்த வேஷம் போட்டு வந்து ஒரு 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்தோன்னா மாஸ்டர் பயந்துட்டாங்க. நீ என்னடா ஹீரோயினோட பயங்கரமாக பண்ணுற. மாஸ்டர், அது என்ன எக்ஸ்பிரஷன்? அப்புறம் பேசிக்கலாம். No, because I'm a dancer, I have to explain certain சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஹீரோயின் சொல்லி கொடுக்கும்போது நம்ம பண்ணி தான் காமிப்போம். சில ஹீரோயின்ஸ்லாம் அப்படியே திடீர்னு பயப்படுவாங்க. மாஸ்டர் ஓகே தானே நீங்கள்? நான் ஓகே தாம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்களாம் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க. நீங்கள் டான்ஸ் ஃபீல்டில் சேர்ந்து, ஐம் டெல்லிங் யூ சீரியஸ்லி, ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் திறமை இருக்கிறவங்க தான் என்ன எல்லாமே வந்து ஆண் பெண்ணு திருநங்கை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திறமை இருக்கிறவங்க எங்கே வேணால் ஷைன் பண்ணுவாங்க. நான் ஆக்சுவலாக ஷில்பாவை அவங்கள சத்யா பார்க்கணும், டப்புன்னு திரும்பி இவங்க ஏன் ஆடுறாங்க, கேர்ள் எதுக்கு வந்து ஆடுறாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சீரியஸ்லி I'll tell you. So beautiful, such a nice concept. அந்த எஃபர்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் யூ பீப்புள் அண்ட் கீப் ட்ரைங். நீங்கள் வந்து முயற்சி பண்ணால், திறமையோட முயற்சி பண்ணிங்கன்னா எங்கே வேணால் சக்சீட் ஆகலாம். That is my sincere advice and best of luck. It was an awesome performance. Thank you, sir. உங்களோட நான் பெரிய ஃபேன். உங்களோட என்ன சொல்றது, மெயினா ஜோடி நம்பர் 1 பாக்குறதுனாலே உங்களை பாக்குறதுக்காக தான் நான் மெயினா. ஓ மை காட் மேடம், அங்க இருந்து சொல்லி விட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு ஏடி இடி. மேடம், நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க ஒரு படத்துல ஹீரோயினா பண்ணா நாங்க Oh my God! எங்களுக்கு அங்க பட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போயிருக்கு. Thank you very much. Thank you very, very much. இல்ல இப்ப தேங்க்யூன்னு சொல்லி அனுப்புறேன்னா அடுத்த ஆள் அடுத்த டாபிக் வரும், அதை கட் பண்ணிட்டு அனுப்புறப்ப. இல்லை, நான் வந்து உண்மையிலேயே வந்து கோவா படத்தில் வந்து பியா பாஜ்பாய் நடித்த கேரக்டரில் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதும் போது யோசிச்சது வந்து டிடியை வச்சு தான். நல்ல வேலை ஏச்சு எடுக்கல. இல்லை, உண்மை அது டிடிக்கும் தெரியும். நான் டிடி கிட்ட அப்போ கேட்டேன், நான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஏதோ சந்தர்ப்பத்தினால அது நடக்க முடியாமல் போச்சு. மக்கள் தப்பிச்சிட்டாங்க. எங்க தப்பிக்கிறேன், டிவி போட்டா டிடி தான் வருது. பட் ஆனா அந்த படத்துல பிரியா பாஜ்பாய்க்கு நான் தான் வாய்ஸ். என்னோட படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சரோஜா படத்துல வந்து அந்த பொண்ணுக்கு ஹீரோயினா சரோஜாவா நடிச்சதுக்கு வந்து டிடி தான் வாய்ஸ். அதே மாதிரி கோவா படத்துல வந்து பியா பாஜ்பாய், என்னோட ஆசை அது, பியா பாஜ்பாய் கேரக்டர்ல நடிக்க வைக்கணும்னு நினைச்சேன். சரி, நடிக்க வைக்க முடியல அந்த சமயத்துல. ஸோ அந்த பியா பாஜ்பாய் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது டிடி. Thank you. அதே மாதிரி எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேக் கொடுத்தது வெங்கட் அண்ணா தான். If not for him, I won't be dubbing. Thank you so much. அப்போ உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு. இல்ல, அமௌண்ட்